வணக்கங்க. நான் வந்து தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் வந்து கப்பலோட்டி தமிழன். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்க. கோழி பற்றி நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பண்ணையில் என்னென்ன மரம் இருக்குது, என்னென்ன வகையான மரம் வச்சுருக்கோம். ஏன்னா கோழிங்களுக்கு வந்து நிழல் ரொம்ப அவசியம். நம்ம கோழிங்களுக்கு வந்து நிழல் இருந்தால் தான் அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மட்டும் ஏசி போட்டுக்கிறோம், ஆர்வ தண்ணி போட்டுக்கிறோம். அது மாதிரி வந்து கோழிங்களை வந்து ஏதோ 4 ரூமுக்குள்ளே விட்டா வளர்ந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுங்களுக்கும் காற்று வேணும், அதுங்களுக்கும் சுதந்திரம் வேணும். அப்போ தான் வந்து கோழிங்க நல்ல நிறமாகவும், நல்ல சுவையாகவும், நல்ல திடமாகவும் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பண்ணையில் என்னென்ன மரம் இருக்குதுன்றது தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது தாங்க நம்ம வந்து கோழி பண்ணை. சும்மா மேலோட்ட காட்டுறேன். இது தாங்க நம்ம கோழி பண்ணை. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாமரம் வச்சுருக்குறோம். இது வந்து மல்கோவான்னு சொல்லுவாங்க. அந்த மாங்காய் வச்சுருக்கு. அதை நம்ம மரமாக வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி. இது வந்து காய் கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டோம். இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிழல் தரும் மரமாகவும் இருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து பயனுள்ள மரமாக இருக்கும். இது வந்து சப்போட்டாங்க. இது வந்து இதுவும் வந்து அறுவடை காலம் முடிஞ்சது. ஒரு 2 பழம் இருக்குது. இதுங்களும் வந்து கோழிங்க விரும்பி சாப்பிடும். அதுங்க விருப்பம் போல் மேலேயே உட்காந்துக்கும், கிழவும் இருக்கும். அதுங்க விருப்பம் போல் எல்லாம் பரவலாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கும் கோழிங்க. இது பார்த்திங்கன்னா கொய்யாங்க. நம்ம பண்ணையில் இருக்கிற கொய்யா மரம். நீங்கள் இதை மேலே பார்க்குறது நெல்லி மரம். முக்கியமான மரங்க இது. கறிவேப்பிலை மரம். நம்ம ஏன்னா பண்ணை அமைக்கும் போது அங்கே எங்கே ஓட தேவையில்ல. இதுங்களுக்கு கறிவேப்பிலை நம்ம நிறைய கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை மரம். நம்ம அப்படியே பிரித்து அப்படியே நம்ம கோழி கூட போட்டுக்கலாம். அப்படியே மரத்துலேருந்து ஒடிச்சு இதை கோழிக்கு போடுறேன். எப்படி சாப்பிட்றது பாருங்கள். நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா நிறைய வேப்ப மரம் இருக்குங்க. நிறைய வேப்ப மரம் வச்சுருக்குறோம். அதே பார்த்திங்கன்னா பலா மரமும் வச்சுருக்குறோம். சுற்றி ஒரு கோழி வளர்க்கும் போது ஒரு வனாந்தரமான ஒரு சூழலை உருவாக்குவோம் வேப்ப மரம். இது பார்த்திங்கன்னா அல்போன்சியான்னு ஒரு மரம். அல்போன்சியா அந்த மாமரம் இன்றைக்கி வந்து காய் வச்சுருக்குதுங்க. நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக மாமரமும் இருக்கும். மாமரம், சப்போட்டா அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா வேலியை சுற்றி நிறைய வந்து வேப்ப மரத்தை வச்சுட்டோம். இது பாருங்கள், இதுதான் வேலி. வேலியை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வேப்ப மரம் வச்சுட்டோம். வேப்ப மரம் நிறைய இருக்கும் நம்ம வேலையை சுற்றி. எதுவும் பொதுவாகவே எல்லாமே வந்து அதுங்களுக்கு வந்து குளிர்ச்சி தர மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து இந்த பண்ணையில் உருவாக்கியிருக்கிறோம். நிறைய வேப்ப மரம். அதுங்க வேணும் அப்படின்னா வேப்பந்தாடியை அதுங்க விரும்பி தீனி போடாத நேரத்தில் அதுங்க பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தையும் அது வேப்பந்தாடியும் சாப்பிட்ரும். அதுக்கு அடுத்தது நொணா வச்சுருக்குறோம். இதுவும் பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி மாமரம், பெரிய மரம். இது வந்து வச்சுருக்குறோம். இதில் வேலிங்களில் முக்கியமாக நம்ம சில கொடிகளில் நம்ம ஏற்றி விடுவோம். அதில் பார்த்திங்கன்னா கோவை கொடி ஏற்றி விட்டுருக்குறோம் நம்ம பண்ணையில். இது வந்து கோவை கொடி காய் வச்சுருக்கு. இந்த தழையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும் கோழிங்க. இந்த கோவை கொடியை போடுறோம், எப்படி சாப்பிடுது பாருங்கள். இதெல்லாம் வந்து போட்டி போட்டுக்கின்னு சாப்பிடும். இதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்புக்கான மருந்து இந்த கோவை கொடிங்கெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைங்க. நம்ம பண்ணையில் வந்து பண்ணையிலே இருக்குது இந்த முருங்கை. எல்லாமே நம்ம அப்படியே பாருங்கள், சுற்றி பாருங்கள். எல்லா மரமும் நம்ம பண்ணையில் இருக்கும். தென்னை மரமும் இருக்குது நம்ம பண்ணையில். வேப்ப மரம் இருக்குது. முருங்கைங்க. அது முருங்கை மரம். இப்போது நம்ம ஏதாவது நம்ம ஒரு சூழ்நிலையில் பண்ணைக்குள்ளே வருவோம். அப்போ என்ன பண்ணுவோம், திடீர்னு சொல்லிட்டு முருங்கைத்தழை நம்ம ஒடிச்சு அப்படியே நம்ம நிறைய வேலை இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதையும் தேடி போட தேவையில்ல. பண்ணையில் இருக்கிறத நம்ம வந்து ஒடிச்சு போட்டால் போதும். இதை பாருங்கள், முருங்கையை ஒடிச்சிட்டேன். முருங்கை வந்து அதிமருந்து. உங்களுக்கே தெரியும், எல்லா வகையான நோயும் இந்த முருங்கை வந்து போக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூழல் கோழி பண்ணை அமைப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் கோழிங்களுக்கு இழப்பு வராது, நோய் வராது. எல்லா வகையான நிழல் தரும் மரங்களை நம்ம வந்து வச்சுருக்கிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பயனுள்ள மரமும் வச்சுக்கிறோம். பாருங்கள், வேப்ப மரம் 4 அடிக்கு ஒரு மரம் வச்சுருக்கிறோம். வேலி ஓரம்
இந்த மாதிரி கோழி பண்ணைங்களை சுற்றி நம்ம வந்து ரொம்ப வந்து வெயில் படாத மாதிரி குளிர்ச்சியான அந்த மரங்களை நம்ம வெளியும் நம்ம வந்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அதுங்களுக்கு தேவையான தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த காலத்துலேயும் நமக்கு வந்து எந்த நோயும் வராதுங்க. நம்ம பண்ணைக்கு புது வரவாக வாத்து 2 வந்திருக்கு. அதுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லி மரம் அதுங்களுக்கு இடம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இதுதாங்க நம்ம பண்ணையினுடைய அமைப்பு. இந்த மாதிரியான மரங்கள் நம்ம பண்ணை உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வேலை மெனக்கிட தேவையில்ல. ஒரு 2 கோழி சாவுது 3 கோழி சாவுது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து மன உடைச்சல் மன இழப்பு வராது. சப்போட்டா நிறைய இருக்குது. ஆனால் இதுங்க நாங்கள் கொஞ்சம் தான் பறிப்போம். உங்களுதோடய பார்த்தீங்கன்னா வவ்வால் கடிச்சு போட்டுரும். ஒரு பழத்தை கூட இதுங்க விடாதுங்க. மொத்தத்தையும் இதுங்களே வந்து சாப்பிட்ரும். நன்றிங்க, வணக்கம். எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்க. எந்த டவுட்டுனாலும் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 98 65 97 28 35. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 86 68 19 67 56. இந்த நம்பருக்கு நீங்கள் போனாலும் கூப்பிடலாம். நம்மக்கிட்ட வந்து கோழியாகவும் இருக்குது, கோழி குஞ்சுங்களாகவும் இருக்குது, வெடை கோழிங்களும் இருக்குது, முட்டை விடுற மாதிரியும் இருக்குது. தேவையானதை நீங்கள் வந்து ஆரோக்கியமான கோழியை நீங்கள் வந்து வாங்கி செல்லலாம். நம்ம வந்து தொடர்புலேயே இருங்க. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க. நன்றி, வணக்கம்.